கசான்ஸ்கி ரயில்வே ஸ்டேஷன், மாஸ்கோவில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா கசானுக்கு போக போகிறோம். நல்லா இருக்கும். நம்ம ஊரில் இல்லாத நிறைய விஷயம் இங்கே இருக்குது ஆக்சுவலி. இங்கே எல்லா ட்ரெயின்லையும் பாஸ்போர்ட் கம்பல்சரி. இங்கே பாஸ்போர்ட் காமிச்சா தான் உள்ளே அனுப்புவாங்க. ஹாய் மச்சான். மச்சான் மச்சான் கடைசியா நம்ம கசான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மறிஞ்ச டாக்டர், பல வேஷம் போடும் டாக்டர், பகல் வேஷம் மரியா டாக்டர், ஆண்கள் மனதை படித்த டாக்டர், பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர், இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம், மாஸ்கோட ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலி இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பழைய ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனே ஏர்போர்ட் மாதிரி இருக்கேடா டே. செம்மையாக இருக்குது பார்க்கவே. இட்ஸ் லைக் 1900s கட்டின ரயில்வே ஸ்டேஷன் இது. பட் ஸ்டில் இவங்க நல்லா செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய ரயில்வே ஸ்டேஷன் லிட்ரலி. பீக்கெல்லாம் இருக்குடா. இதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கேயே போய் பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்ன இருக்குன்னு தெரியல. என்னடா இருக்கு? எல்லாமே இருக்குது. நான் கேட்குறேன். இந்த அக்கா என்னை முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே இருக்கதா இருக்கு. ஏதாச்சும் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வாங்கடா. புலாவ் இருக்கா? என்ன புலாவ்? பீஃப் புலாவா? இப்போது கடைசியில் வந்து மாஸ்கோ முடிஞ்சு ரஷ்யா கிளம்பியாச்சு. சரியா? மாஸ்கோ முடிஞ்சு ரஷ்யா சரி, மாஸ்கோ முடிஞ்சு கசானுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? பசி மயக்கத்தில் நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். பசிக்குதுன்னு சொல்லி தான் சாப்பிட வந்திருக்கோம். இது வாங்கணும்டாடி, இது நல்லா இருக்கும் போய்டா. அவங்களே காட்டக்கூடாதா? இது ஐஸ்கிரீம் இருக்குது இங்கே பாருங்கள். நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது. நான் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட்டு பிஸ்தா ஃப்ளேவர் இருக்குது. பிஸ்தா ஃப்ளேவர். ஹே கைஸ், ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரயில்வே ஸ்டேஷன் பேர் என்னதுடா இது? கசான் இல்லைடா, என்னது? கசான்ஸ்கி ரயில்வே ஸ்டேஷன், மாஸ்கோவில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா கசானுக்கு போக போகிறோம். கசான்ஸ்கிலேருந்து கசானுக்கு. என்ன ரைமிங் பார்த்தீங்களா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே மோஸ்ட்லி லைக் பழங்காலத்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே 1900s அந்த டைமில் கட்டினது. பட் த திங் இஸ், இன்னும் அவங்க அந்த ஹெரிட்டேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட் இல்லை, ஸோ ஹெரிடிட்ரின்னு வந்துடுச்சு. ஸோ அந்த ஹெரிட்டேஜை அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. தட்ஸ் த ஹோல் திங் ஹியர். இட்ஸ் ரியலி குட் டு see this. ஓகே, தலைவர் ஒருத்தர் கத்திட்டே போகிறாரு பக்கத்தில். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம், கசான்ஸ்கி ரயில்வே ஸ்டேஷன், மாஸ்கோவில். பசிக்குதுன்னு சொல்லி என்ன டைம் இப்போ ஒரு 3:30 மணி ஆக போகுது. 3:30 மணி தானே ஆக போகுது. இப்போ தான் வந்து சாப்பிட வந்தோம் நாங்கள். பீஃப் புலாவ் வாங்கணும். எவ்வளோடா இது? 300. 300 ரூபாய் இந்த புலாவும். பீஃபை வேக வச்சு போட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் பெப்பர் உப்பு நிறைய போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட். ஓகே. Can I ask one question? You streaming or? No, it's vlogging. YouTube vlogging. Okay. Can you streaming this on Twitch? Yeah, we can. We have to connect this. This camera can connect. Yeah, we should connect this camera to your system. If we are connecting the camera, If I buy this, I can. yeah, we can do. You should connect this camera to the system, then you can stream directly. Only YouTube. Good. No, I am using only YouTube. Only YouTube. No Twitch and Omegle.
Insta 300, Yeah, Insta 360. 360. Actually, this is not a 360 camera. Another camera is there. That one is a 360. I do not The understand. company name is 360. Okay. Thank you, bro. Okay. Good evening. Bye. Bye. என்ன பாரு பார்த்துட்டு வேண்டாம். இது மினி க்ரோஷன் பார்க்குறியா? என்னது இது? நல்லா இருக்குமா? நல்லா அண்டர் க்ரீம் சொல்லுற. இது க்ரீம் இருக்கும். உள்ள க்ரீம் அந்த வெண்ணிலா க்ரீம், சாக்லேட் க்ரீம் நல்லா இருக்குமா? வெண்ணிலா நல்லா இருக்குமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குல்ல எல்லாமே. இங்கே பாருங்கள், கலராக லேஸ் இதாக இருக்குது. லேஸ் ரோஸ் கலர் லேஸ் பார்த்துருக்கியா? இந்த கலர் லேஸ் பார்த்துருக்கியா? இந்த கலர் லேஸ் பார்த்துருக்கியா? கப்பு நூடுல்ஸ்ரா, இங்கே பாடுறோம். இது ஒட்ட பெரிய வாங்குறேன். கப் நூடுல்ஸ் வாங்கலாமா? கப் நூடுல்ஸு கப் நூடுல்ஸ் ஹாட் வாட்டர். ட்ரெயினில் ஹாட் வாட்டர் இருக்கும்டா, யூடியூப்பில் பார்த்தேன்டா. ட்ரெயினில் இருக்கும்டா ஹாட் வாட்டர். யூடியூப்பே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏமாற்றுவானுங்க. இங்கே பாரு, கேப்புச்சினோ எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ட்விக்ஸ் ஒன்று வாங்கடா, நல்லா இருக்கும்டா. ட்விக்ஸ் மட்டும்டா. என்னடா இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கு? சின்னது வாங்க போதும். சின்னது தான் 90. அதுவே ஆன் ஆகிடுச்சுடா, நான் எதுவுமே பண்ணலடா. இங்கே பாருங்கள், ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. ப்ரிங்கிள்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலி. ஓரியோவில் இந்த மாதிரி கப்பு இருக்கிற ஓரியோ, சின்ன ப்ரிங்கிள்ஸு, நம்ம ஊரில் இல்லாத நிறைய விஷயம் இங்கே இருக்குது ஆக்சுவலி. அந்த கிண்டர் இதுவும் இருக்குது. இது பெரிய பண்ணு போல், பெரிய பண்ணு. ஐஸும் இருக்குது இங்கே. இந்த ஐஸ் தான் நான் நேற்று சாப்பிட்டேன். இந்த இங்கே இருக்கு பாரு, நல்லா இருந்துச்சு இந்த ஐஸ். இதெல்லாம் விலை கம்மியாக அதிகமாடா போட்டிருக்கேன். இல்லைடா, இங்கே ரேட் அதிகம் தான்டா. ரயில்வே ஸ்டேஷன் நல்ல ரேட் அதிகமாக வச்சுருக்கானுங்க போல். ஆக்சுவலி இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லவே மறந்துட்டேன், ரொம்ப பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது. இருங்க, நான் vlog தான் எடுக்க போகிறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் திருப்பிக்கலாம் சரியா? இது ரொம்ப ஒரு பழமையான ரயில்வே ஸ்டேஷன் போல். அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதை அப்படியே சேமித்து வச்சுருக்கானுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறானுங்க சூப்பராக. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த லக்கேஜை அனாதையை விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த அனாதை குழந்தை அங்கேயே இருக்கா இல்லை யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்கணும். இப்போது அனாதை குழந்தையே எங்கே இருக்க? ஐயோ, இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல மேலே. ஓகே, வந்தாச்சு நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. டெஸ்டினேஷன் மீன்ஸ் நம்மளோட லக்கேஜ் கிட்ட வந்தாச்சு. இப்போது லக்கேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். நான் பேசுகிறது கேட்கும், நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். இருக்குடா, சூப்பர்ரா, எல்லாமே இருக்காடா. கொஞ்சம் பார்த்துக்கூடாடி, எல்லாமே இருக்கான்னு பாடுறா. எல்லாமே எண்ணிக்கூடா ஒரு வாட்டி. ஓகேடா, ஃபைன்ரா. கைஸ், நம்ம இப்போ கசான் கிளம்புறோம் மாஸ்கோலேருந்து. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். சாரி, ரயில்வே ஸ்டேஷன்லாம் காமிச்சாச்சு. இது ட்ரெயின் ஏற போகிறோம் நம்ம இப்போது. ட்ராவல் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன கிளீன்லினஸ், க்ளீன். இங்கே எல்லா ட்ரெயின்லையும் பாஸ்போர்ட் கம்பல்சரி. நீங்கள் பாஸ்போர்ட் காமிச்சா தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ இது பார்க்க ஒரு டபுள் டெக்கர் ட்ரெயின் மாதிரியே இருக்குல்ல. ஆனால் இது டபுள் டெக்கர் ட்ரெயினாடா? இல்லை டபுள் டெக்கர் ட்ரெயின் தான். இது பார்க்க செம்மையாக இருக்குது. நான் இந்த மாதிரி ட்ரெயினே பார்த்ததில்லை நம்ம ஊரில், சீரியஸாக பார்த்ததில்லை. இப்போலேருந்து ஆரம்பி. கடைசியாக நான் மாஸ்கோலேருந்து கிளம்புறோம் நம்ம. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறுறதுக்காக இன்னும் 10 மினிட்ஸில் ட்ரெயின் கிளம்பிடும். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது அண்ட் உள்ளே எப்படி இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆக்சுவலி இது ஒரு டபுள் டெக்கர் ட்ரெயின், உங்கள் எல்லாேருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு டபுள் டெக்கர் ட்ரெயின். எங்களுக்கு மேல் ஃப்ளோர் கிடச்சிருக்கு, கீழ் ஃப்ளோர் கிடைக்கல, மேல் ஃப்ளோர் லிட்ரலி. சரி, நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க.
இதோ இப்படி தான் இருக்குது ட்ரெயின். என்னது இங்கே ஒரு தண்ணி கேன் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வேணும்னா சுடு தண்ணியும் இருக்குது, இதுவும் நார்மல் வாட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து அப்படியே கோச்சாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தனித்தனியான கோச் எல்லாருக்கும். அப்படியே இதுதான் எங்கள் கோச். இங்கே இருக்குல்ல 14 101 104 கொடுத்துருக்காங்களே இங்கே மேலே. இது ஏசி ட்ரெயினாடா? இல்லைல்ல, ஏசி ட்ரெயின். இது நார்மல் ட்ரெயின். இது ஏசி கோச் கிடையாது. ஏசி கோச் ஆக்சுவலி இருக்குது இதில். அப்படியே பார்த்தோன்னா இன்னும் எங்கள் கோச்சில் யாருமே வரல. ஸோ இப்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு தனியாக ஒரு பில்லோ, அப்புறம் வந்து பிளாங்கெட், அப்புறம் ஹேங்கர், அப்புறமா வந்து ஜன்னல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். பட் அப்புறம் ஆளுக்கு தனித்தனியாக லைட், புக்ஸ் படிக்க இந்த மாதிரி நைட் டைமில். ஸோ அண்ட் தென் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த கார்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, வெளியே போயிட்டு உள்ளே வர்றதுக்கு கார்டு. நம்ம ஒரு மாதிரி வெளியே போயிட்டுலாம் வர முடியும். என்னது இது? கொசுவத்தி டப்பால வைக்கிற கேட்லாக். இது டிக்கெட் உள்ளே இருக்கு பாரு, அதை எடு. ஓ, வெளியே போயிட்டு லைக் வெளியே ட்ரெயினுக்கு வெளியே போகிறதுக்கு ஸ்டேஷன் நிற்கும் போது இதை வச்சு உள்ளே போகலாம், இதை வச்சு வெளியே வரலாம். அப்போ தான் யார் போகிறாங்க யார் வராங்கன்றது தெரியும். ஓகே. அப்புறம் இங்கே எமர்ஜென்சி பட்டன் இருக்கு. இவங்க தான் வந்து இதுக்கு இவங்க தான் இன்சார்ஜ். ஓ, இங்கே இன்னைக்கு அவங்க ரெஃப்ரி இல்லை, டிசி டிக்கெட் கலெக்டரு. ஓகே, ஹாய். இங்கே ஆளுங்கெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இந்த யூடியூப்னு சொன்னால் போதும், ஏ பேன்னு பார்ப்பானுங்க. இங்கே ஃபுல்லாக இந்த கோச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிட போகிறாங்க. இங்கேருந்து அவுட்டர் வியூ. இன்னும் எங்கள் கோச்சில் யாரும் வரல. ஓகே, தன்வீர் அகமது அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சார்ஜ் போடுறது அதுதான் அவங்களோட வேலை. சரி, நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளிப்பில் பார்க்கலாம். ட்ரெயின் கிளம்பிருச்சு. லைக் கரெக்டாக 5:40க்கு அப்படியே அந்த ஸ்பாட்டில் கரெக்டாக எடுத்துட்டானுங்க ட்ரெயினை. 5:40 ஆச்சு, ட்ரெயின் சரக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லிட்ரலி டைமிங்கை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம காட்டுறேன் என்னென்னு பார்ப்போம். அது வந்து மெனு கார்டா? ஓ, வெயிட்டரா வேற சரியாடா நீ ட்ரெயினில்? என்ன சாப்பிட்றீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன். மெனு கார்டு. ஸோ ஏதாவது சாப்பாடு வேணும்னா மோஸ்ட்டாக இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட மாட்டேன். ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. என்னங்க பண்ணுறது? எப்படி நடக்க விட்டு கிலோமீட்டர் கணக்காக நடக்க விட்ருக்கான். அவன் என்ன எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியலை. ஹலோ, அவ்வளோதான்டா, நெட்டு போயிடுச்சு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். இட்ஸ் லைக் ஒரு 8 மணி ஆக போகுது. நம்ம போயிட்டுருக்கோம் ட்ரெயினில். நம்ம தலைவர் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காரு இங்கே, ஆடு ஜீவிதம். சரி, நான் அப்படியே போகிறேன். வெளியே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா போயிட்டு வரலாமா? ஓகேவா? சும்மா அப்படியே போவோம். இங்கே இந்த கோச்சில் ஆளுங்க இருக்காங்க. அப்படியே போகிறோம். நம்ம
போனோம் அப்படின்னா யாரும் இல்லை. ஆக்சுவலி சும்மா காலியாக தான் இருக்குது. நான் தான் சும்மா போயிட்டுருக்கேன். இந்த கெஃபிடேரியா ஏதாச்சும் இருக்குமான்னு தெரியல. இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ இருக்குது. இங்கே அந்த டிக்கெட் கலெக்டரோட ரூம் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இங்கே தண்ணி கேன் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி கேன் போட வந்து அதுக்கப்புறமா அப்படியே வந்தோம் அப்படின்னா வாங்க போகலாம். இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பெட்டி. ஆக்சுவலி நம்ம வந்து இருக்கிற இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெட்டி, தெரியுமா? என்ன மாப்ள அந்த சைடுலாம் ஃபுல்லா கூட்டமா இருந்துச்சு. இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஆளே இல்லையே. அதான் ஊர்க்கார நிரூபிச்சிட்டியப்பா. வந்து 5 வருஷம் இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. கீழே போவோம். இங்கே இது கீழ் கோச்சு. இது வந்து ஆக்சுவலி கீழே இருக்கிற கோச். இது எல்லாம் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க, சரகடிச்சிட்ருக்காங்க. நான் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேன். நானும் 4 தடவை வரேன் இந்த இடத்துக்கு. பார்த்தா அவ்வளோதான், என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருப்பான் போல. லூசு மாதிரி சுற்றிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறாங்க. எனக்கு நானே லூசு மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கேன். இந்த ட்ரெயினில் வேறு என்னமோ இல்லையே. ஏன்னா ஃபஸ்ட்டு பெட்டி இது. இதுக்கு அடுத்து செகண்ட் பெட்டியும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கெஃபெட்டேரியா ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். இல்லை, கடுப்பாக இருக்குது. சரி, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய சூட் கேஸை ஓப்பன் பண்ணலான்னு எடுத்தேன். அது என்ன கர்மமோ தெரியல, ஆஃப் ஆகிடுச்சு. லைக் லாக் ஆகிடுச்சு. அது என்ன நம்பர்னு எனக்கும் தெரியலை. இப்போ இவன் கண்டுபிடிக்க போகிறானா நம்ம பண்ணி. அதை தான் இப்போ அவன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்து கண்டுபிடிச்சி அவன் வந்து எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம கீழே கேப்பு தெரியும், அந்த கேப்பில் ஒன்று லைட் அடித்தான் அப்படின்னா உலகமே தெரியும்னு சொல்கிறான். சரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இதுதான் இப்போது பண்ணிகிட்ருக்கான் பையன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, ரொம்ப தீவிரமாக என்னமோ பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரியலை. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. திறந்துட்டியா நிச்சயமாக திறந்துட்டியா? டேய் எப்பட்றா 8 ஸ்பெஷலிஸ்ட் என்னது 820 820வா? 126 தானடா இருந்துச்சு. 126 எப்போ 820வா போச்சு? சரி அப்படியே கீழே வை, எடுத்து ட்ரெஸ் மாற்றிக்கிறேன். சரி ஓகே, நம்ம அடுத்த கிளிப்பில் பார்ப்போம். பாய். என்ன டைம்டா? மணி இப்போ 8:30 ஆகுது. எங்களுக்கு இப்போ சாப்பாடு வேணும். எல்லோரும் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லி நானும் போகிறேன். போய் பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி. என்ன சாப்பிட இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாமா? நூடுல்ஸு அப்புறம் ஓகே புரியுது. இப்போ தான் எனக்கு புரியுது. இங்கே நூடுல்ஸு அப்புறம் இன்னும் அந்த சில பல விஷயங்களெல்லாம் அவங்க விற்கிறாங்க. அதுதான் எல்லோரும் வந்து வாங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் போய்ட்டு தன்வீர்கிட்ட சொல்கிறேன். இப்போ தன்வீர் என்ன பண்ணுவான்னா அதை பார்த்து சொல்லுவான் அவன். டேய் இந்த நூடுல்ஸு அதெல்லாம் வந்து அங்கே விற்கிறாங்கடா. வாங்கிக்கோ. அந்த அம்மா ஹாட் வாட்டர் இருக்கான்னு பாரு. ஹாட் வாட்டர்லாம் இங்கே இருக்குடா இந்த சைடில். நூடுல்ஸே வாங்கிக்கலாமா? என்ன பண்ணலாம் இப்போது? நூடுல்ஸ் வாங்கிக்கலாமா? இது இந்த நூடுல்ஸ் 2 வாங்கிக்கலாம். இது நான் சாப்பிட்டு தான். இதுவா? சரி வா போலாம், வா.
வச்சுருக்காங்க பாரு. இதுதான் இதில் நூடுல்ஸ். இது என்னது? இது அதான் நூடுல்ஸ். சாப்பாடு கூட வச்சுருக்காங்க பாரு. என்னது இது சாப்பாடு? நூடுல்ஸ். அது நூடுல்ஸ் இல்லை, சாப்பாடு. ஓ, நூடுல்ஸ் தானே. அது பெருசு எவ்வளோ? இது வாங்கிட்டு இதுவா? இல்லை, அதுதான் பார்க்க நல்லா இருக்கு. அது என்னது இது? அது பீஃப் ஃப்ளேவர். இது நான் வாங்கிக்கிறேன். இது வாங்கிக்கிறேன். கீழே இது எவ்வளோ? இது அது 220. அது நல்லா இருக்குது. அப்போ இது என்னது? அது என்னது? ரெண்டுமே வாங்கிடலாம். இது ஒன்று, அது ஒன்று. அதை பற்றி அதை பற்றியா? அது ஓகே ஓகே. இப்படி தான் திறக்கணும்னு தெரிஞ்சு தான் நானே திறந்துருப்பேன்டா. ஹாட் வாட்டர் எங்கே இருக்கணும் கேட்டுக்கூட அவங்களே போட்டு கொடுப்பாங்களா? சேஞ்ச் தரேன். ஹாட் வாட்டர் அங்கே இருக்கா? எப்படி? எனக்கு நிறைய போட்டு ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜ் அவ்வளோதான் இருக்கும். கூட சொல்கிறேன். அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. நிறைய போட்டு. ஹாய் கைஸ், ஹாய். شو هذا كيف؟ ما في مشكلة. لا هو شو يوتيوب سنيمايك. يوتيوب. كرر. شو اللي قبولته؟ சார்ஜ் காலி. சார்ஜ் தான் இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இது அது இப்போ நீ கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணால் தான் பிடிக்கும். இப்போது நடுவில் வண்டி இங்கே நின்றுருக்கு. என்ன ஸ்டாப்பிங்கில் அது? எந்த ஊர்? எந்த ஊர்னு தெரியாது, என்ன ஒன்றும் ஒரு இதுவும் தெரியாது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் இறங்கிட்டோம். பார்த்தீங்களா, ட்ரெயின் பார்க்க செம்மையாக இருக்குல்ல. எல்லோரும் இறங்கியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் எதுக்கு இறங்கியிருக்காங்கன்னா தம் அடிக்க இறங்கியிருக்காங்க. எல்லோரும் இங்கே தம் அடிக்க தான் இறங்கியிருக்கானுங்க. நாங்கள் மட்டும்தான் ஆக்சுவலி நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா மாலையெல்லாம் இல்லை ஆண்டி வேணாம், ஆண்டி வேணாம் ஆண்டி. எங்களுக்கு பாசி மணி ஊசி மணி விற்க வந்திருக்கோம் சாமியோ. வாடா, வெறும் நடந்துட்டு வரலாம் ஃபுல்லாக. இங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிது. இந்த சைடில், இந்த சைடில் ஒரு ட்ரெயின் நிற்கிது. பரவாயில்லப்பா, நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் போயிட்டு நீங்கள் எதுக்கு தான் தம் அடிக்கிறீங்கன்னு கேட்கலாம். எதுக்கு நிற்கிதுன்னு தெரியலை. Hi brother, are you from India? Yeah, I'm from India. India too. India, okay. और भाई क्या हाल चाल? कहाँ से हो आप? कहाँ जा रहे हो? मैं कज़न जा रहा हूँ. दुकान में पढ़ते हो? नहीं, मैं पढ़ता नहीं, मैं टूरिस्ट हूँ. मेरा फ्रेंड उधर पढ़ रहा है. अच्छा, आप कहाँ से हो वैसे? मैं चेन्नई से हूँ. आप? मैं हिमाचल. हिमाचल, ओके. आपको तो देख के इंडियन ही नहीं लग रहा था मुझे. हाँ, मैं तो रशियन समझ रहा था. अब आप इधर? मैं भी ऐसे ही. Another blogger. क्या ब्लॉगर है वो? Where you go? To Kazan or is it? Yeah, there I'll take the vlog. Like in Kazan also. In Kazan. Hey, Indian anda? ना क्या हाल चाल भाई? अच्छा. मच्छा anda क्यों? वो उसमें हम तीनों हैं इंडियन. तुम भी इंडियन हो? ना, इवर Russian. From Russia. I live in Lanka. Okay, sure.
ठीक है एंजॉय करो किस नाम से ब्लॉग है यस जस्ट ट्रैवल व्लॉग अच्छा मेरा एक्चुअली न्यू चैनल में शुरू कर रहा हूँ डाल देना मेरा हिमाचल फेसबुक करता हूँ सिर्फ फेसबुक पे काम करता हूँ अच्छा ओके 80 लाख चल रही है अभी रीच सुपर सुपर ब्रदर बढ़िया है चलाओ चलाओ आई डोंट अंडरस्टैंड रशियन क्या पूछ रहे अरे कौन सा बॉक्स है हमारा फर्स्ट बॉक्स या सेकंड हमारा है हाँ ओके बाय ठीक है मिलते हैं मिलते हैं बाय वापस कब 10 तारीख 10 तारीख हाँ इधर मास्को आके अच्छा अच्छा मॉस्को सही है मास्को सही है वापस आऊँगा कज़ान भी सही है हाँ कज़ान भी अच्छे हैं क्या ओके बाय मैं कज़ान से हाँ ओके ठीक है सिगरेट मत रिकॉर्ड करो नहीं मैं डिस्क्लेमर डाल दूंगा अच्छा ठीक है பரவாயில்லப்பா இங்கே ஒரு இந்தியனை பார்த்தாச்சு நம்ம அவர் இமாச்சல் பிரதேஷில் இருந்து வராராம் அதான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் கூட இருக்கிறவர் வந்து கசான்காரரு இட் வாஸ் ஓகே நைஸ் எப்படா உனக்கு மட்டும் நெட்டு கிடைக்குது எனக்கெல்லாம் இன்டர்நெட்டே கிடைக்குது இதுடா இதுதான்டா இதான் ஆமாம் இருங்க இதுதான்டா இங்கே வர இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருப்பாங்க ஓகே வந்தாச்சு நம்ம போய் சாப்பிடலாம் இப்போது அந்த கப் நூடுல்ஸை வாங்கி வச்சு அப்படியே வந்துட்டோம் அதை போயிட்டு இப்போது ஃபினிஷ் பண்ணலாம் ஃபினிஷ் கப் நூடுல்ஸ் ஐயோ மச்சான் டேய் லாக் பண்ணிட்டேன்டா கார்டு எதுவும் இல்லைடா கையில் இருக்கா ஐயோ நல்ல வேலை அப்புறம் குளிக்கிற இடமும் இருக்கீங்க கார்டு வச்சாதான் கைஸ் திறக்குது நம்ம இப்போ சாப்பிட போகிறேன் ஸோ இது 2 எதுவும் வாங்கி வச்சுருக்கோம் இந்த வாங்கி வச்சதை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் என்னன்னு தெரியல தம்மா 2 டப்பா கொடுத்துருக்காங்க சரி ஓகே இந்த 2 டப்பா 300 ரூபா ஐயோ 300 ரூபா இல்லை 100 200 250 நான் பேசுறதுலாம் எனக்கு என்னமோ இப்போ தான் புதுசாக எதை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது Hello guys, good morning. It's morning 4:35. இப்போது இன்னும் ஒரு half an hour to 40 minutesல வந்து கசான் ரீச் பண்ணிடுவோம் நம்ம. இதுக்காக தான் ஏஞ்சி உட்காந்துட்ருக்கோம். எல்லா பேக்கேஜஸ்லாம் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெளியே ஃபஸ்ட்டு கிளம்பணும் இங்கேருந்து. அவ்வளோதான் இப்போ ரீச் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் காலை பொழுது. அதுக்குள்ளே என்னடா இதுக்குள்ளே இது ஆயிடுச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. மாஸ்கோவில் லேட்டாக என்னடா ஆச்சு, இங்கே எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுது. என்ன கதை இருந்து இங்கே இங்கேயும் அதே டைம் டிஃப்ரென்ஸ் தானே, 2:30 தானே. சமாரில் 1:30 போட்டுருந்துச்சு. இல்லை மாஸ்கோ ஒரே டைம் 2 மணி நேரம். சரி ஓகே, நம்ம இறங்கிட்டு பேசுவோம். செம்மையா இருக்கேடா பாவி. வேற லெவல்ல இருக்கு பாராடி. அஞ்சாக போகுது. இன்னும் ஒரு 20 நிமிஷமாடா, 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவோமா? இன்னும் 20 மினிட்ஸில் நம்ம கசான் ரீச் பண்ணிடுவோம். நம்ம
அப்படியே வெளியே நிற்கிறேன் நான். ஸோ வெளியே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே வெளிச்சம் ஆயிடுச்சு. 4:30க்கெல்லாம் வெளிச்சம் ஆயிடுச்சு இந்த ஊரில். ஆனால் மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 5:30 6 o'clock வரையும் இருட்டாக தான் இருந்துச்சு மாஸ்கோவில். பட் இந்த ஊரில் அப்படி இல்லை. லைக் கசான் பக்கத்தில் தாத்ரஸ்தான். இந்த ஸ்டேட் பேர் வந்து தாத்ரஸ்தான். தாத்ரஸ்தான், ஆமாம் தாத்ரஸ்தான் தான் நினைக்கிறேன். இதுதான் வந்து கசானில் வந்து ஒரு முஸ்லீம் ஸ்டேட். டிடி செக்அப் டிடி செக் பண்ண வராங்கடா. எது சொல்கிறாங்கடா, வாடா இங்கே வாடா. ஐயோ கடைசியாக நம்ம கசான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். தோ சூட் கேஸ்லாம் தெரியுதா பின்னாடி, அவ்வளோதான் வந்தாச்சு கசானுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி ஹாஸ்டலுக்கு போகணும். கார் எடுத்தோம், வந்தோம், உட்காந்தோம். இப்போ டேரெக்டாக இப்போ யூனிவர்சிட்டிக்கு இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் ஹாஸ்பிட்டல். ஃபுல்லாக பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலு. செம்மையாக இருக்கேன். பண்ணிட்டோம், இதான் ஹாஸ்டல். இதோட தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாழ்க்கை என்னும் காட்டுமே துன்பம் என்று ஓட்டுமே. ஹாஸ்டல் கேட் காட்டுறாங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. இதுதான் ஹாஸ்டல் கேட்டு. கார்டு வச்சா தான் திறக்கும் போல். இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்திருக்கோம். இதில் இந்த ஆப்பில் போய் இதில் அன்லாக் பண்ணால் அது அன்லாக் ஆகிடுமா? கார் டேமேஜ் இருக்கு.